கொண்டிருப்பது ஏஎல்ஜி கேம்ப்ளே. அதாவது என்னென்னா ஆஸ் கேம்ப்ளே. இது இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிப்பிரி பத்தா பேர் எடுத்து போகலான்டா போகலாம். நம்ம வந்து ஸ்டீலில் பிரெயின் அந்த கேம்ல தான் கேஸ் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்க கைஸ், இதை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து திருட பார்ப்பாங்க. என்கிட்ட லெஜெண்டரியான இது. அப்புறம் அது ஒன்று தான் கைஸ். அப்புறம் இன்னொன்று இருக்குது. ஸோ திருட பார்க்குறாரு கைஸ். நான் ஒன்று வச்சுருந்தேன் கைஸ். ஓகேவா, அது வந்து மங்கி நீனி பசன நீனியும். அதை வந்து வந்தால் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் கைஸ். அது திருடிட்டு போயிட்டாங்க கைஸ். ஸோ நான் வச்சு ரெண்டுமே திருடி தான். ஆனால் அவன் இப்போ அவன் இதில் ஆன்லைன்லேயே அவன் இல்லை கைஸ். ஸோ சரிடா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இது வந்து ரீபட் பண்ண போகிறேன். ரீபட்னா நம்ம இப்போ நான் வச்சுக்கிற எல்லா பிரெயின் டாட்டுமே இப்போ என்கிட்ட இருக்காது, எல்லாமே போயிடும். ஓகேவா, இப்போ நான் பண்ணுறேன். ஓகே எஸ், ரீபட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. வெறும் 5K மட்டும் என் கையில் கொடுப்பாங்க. 5Kக்கு ஏதோ இப்போ போதே பாருங்க. இதை தான் நான் சொன்னேன், இதை தான் நான் வாங்கினேன். ஸோ அதை தான் வந்து இது பண்ணி விட்டான். திருடி நான் வச்சு இந்த ரெண்டுத்தையுமே இது பண்ணிட்டான். அதான் நான் வாங்கிட்டேன், அவனும் பட்டுன்னு வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம தான் 5K இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லதாக ஒன்று வாங்குவோம். முதல்ல இவனை வாங்கிடலாம். அப்புறம் கேஷ் இந்த வாங்க போக வேணாம். நம்ம வந்து முதல்ல க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்க கேஷ், திருட வந்துட்டான் பார்த்தீங்க கேஷ். ஸோ க்ளோஸ். ஸோ நமக்கு வந்து 70 செகண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்னென்னா இதுவும் நல்லா காசு கொடுக்கும் கேஷ். இதுவும் நல்லா காசு கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் காசு கொடுக்குமோ அதெல்லாம் வாங்குவோம். இதுவும் நான் வந்து வாங்கலாம்னு நினச்சேன் கேஷ். இது வந்து இப்படி அடித்து சண்டை போட்டாச்சு இதை வாங்கிடுறானுங்க. ஸோ என்ன அதை வாங்கவே முடியல. ஸோ வேறு ஏதாச்சும் ஐட்டம் இருக்கா? ஸோ வேறு ஏதாச்சும் இருந்தால் வாங்கலாம் கேஷ். அதாவது வேறு பிரெயின் ரோடெலாம் வாங்கலாம். ஆனால் பிரெயின் ரோட்டை வாங்காமல் இருக்காதீங்க, பிரெயின் ரோட்டை வாங்குங்க. ஸோ பார்த்தீங்க, இப்போ என்கிட்ட 2K இருந்துச்சு. 2Kக்கு ரேர் வாங்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் சம்பாதிச்சிருவேன். இவங்க இன்னும் 35 செகண்ட் இருக்குது. என்னால் எவனாலுமே என்னால் திருட முடியாது. என்னால் ரீபட் பண்ணிடுவோம் கேஷ். ஸோ நான் ஒன்று ரேராக ஒன்று கேட்டேன், இங்கே வந்துருச்சா? வந்துருச்சு. செலெக்ஷனில் வெப்பனும் வந்து இருக்குது கேஷ். ஓகேவா கேஷ், வெளியே வச்சு சத்தம் கேட்டால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. வெளியே நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வேறு எங்கே வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில. ஸோ நான் உள்ளுக்கு உட்காந்து வீடியோ எடுக்கிறேன், அப்பயும் வழங்குது. நான் முதல் போகிறதுக்கு முன்னுக்கு இதை திருப்பி லாக் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் கழித்து லாக் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஏன்னா 70 செகண்ட் இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ யாராச்சும் திருட வருவாங்க. ஸோ பட்டு லாக்கை பேஸ் பண்ணோம், அதை பேஸை லாக் பண்ணுங்க. இப்போ வந்து 3K இருக்கு. 3Kக்கு நான் என்ன வாங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, 3Kக்கு எனக்கு என்ன வாங்குறது எனக்கு எஸ்டிமேட் தெரில. நம்மளுக்கு வந்து 3K பட்டாது அவங்க நிறையா வேணும். ஸோ அதை விறுவிறுன்னு எடுத்துடணும். ஃபாஸ்டர் எல்லா நல்ல பிரெயின் எடுத்துடுறாங்க கேஸ். நம்ம மந்திரம் போடுவோம், நம்மளுக்கு கண்டிப்பாக காசு கீன் கபாக்கு டம் நம்மளுக்கு காசு கிடைக்கும். டும் ஓட்டாச்சு, கண்டிப்பாக நமக்கு காசு கொட்ட போகுது. ஏதோ இது வந்து 15K கேஸ். ஸோ வாங்கிறதுக்கு ஸோ நேமாய். ஸோ இது யாரான் ஐஸ், இவன் வந்து ரேரு. ஸோ நல்லாவே காசு தருவான். ஸோ வாங்கிக்குவோம். ஒரு எப்பிக் வேறு வாங்கணும். ஸோ நீங்கள் வாங்கிறதுக்கு வாங்க, காசு நல்லாவே தருவானுங்க. பார்த்தீங்க, நடந்தாலே எத்தையோ சம்பாதிச்சிட்றேங்க. எவனாச்சும் வந்து பாருங்க, அப்போ இருக்குடா உங்களுக்கு ஸ்ரீபத். அடுத்தது வந்து பிர் பத்தாப்பே அது வேணுமா? அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இந்த 3 மில்லியன் வேணுமா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், பேச வந்தோன்னா லாக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் விட்டுருந்து எல்லா காசும் எடுக்கணும் கேஸ். நீங்களே பாருங்கள். இதுவும் ரேர் ஐட்டம், நல்லா ஒரு எப்பிக் ஐட்டமாக பார்க்குறேன் கேஸ். எதுவுமே எப்பிக் ஐட்டமாக கிடைக்க மாட்டேங்குது கேஸ். இதையும் வாங்கினேன் கேஸ், இதையும் திருடி தான் கேஸ். அவன் என்ன கூட உஷாராலான்ட்டான். ஸோ எல்லாமே திருடி தான். வேறு என்னத்தான் அனுப்புறது? எவனாச்சும் நல்ல காசை கொடுங்களேன்டா. கொடுத்துட்டானுங்க காசு. எப்பிக் கொடுத்துட்டானுங்க காசு. 2 எப்பிக் கொடுத்துருக்கானுங்க. 2 எப்பிக்கும் 10Kக்கு மேலே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க தானே கைஸ் காசை. அவங்க 10K கிடச்சிச்சு. இப்போ நான் 20K இருந்திருந்தால் அது பின்னாடி வாங்கிடலாம் கைஸ். ஏன்னா செம்ம பிரெயின் ராட்டு. அது கிடச்சிச்சின்னா கொஞ்ச நேரில் இப்போ காசு நான் வந்து எடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு வேணாம், அதை ஒருத்த வாங்கிடலாம். ஸோ இது ஒன்று எப்பிக் இருக்குது, இது ஒன்று வாங்கிடலாம்.
அப்பயும் காசு பத்தல சொல்லிட்டாங்க கைஸ். 20K அது 10K போல் கைஸ். இதுதான் கைஸ் 20K அது 10K கைஸ். அப்போ பிறுப்பிறு பத்தாப்பே வாங்க போகிறேன் கைஸ். பிறுப்பிறு பத்தாப்பே அது எங்கடா பிறுப்பிறு பத்தாப்பேன்னா அங்கே போதி இருக்கு பாருங்க. லாக் பண்ணி பேஸை லாக் பண்ணிக்கிறேன் கைஸ். அதுதான். ஸோ பார்த்தீங்க நம்ம கொஞ்ச நேரத்துலேயே பிறுப்பிறு பத்தாப்பே வாங்குற அளவுக்கு காசு ஏற்றாச்சு. ஓடுங்க 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 பிறுப்பிறு பத்தாப்பே வாங்கிட போகிறானுங்க. வாங்குங்க கைஸ். அதை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிறுப்பிறு பத்தாப்பே வந்து வேஸ்ட் ஆச்சு கைஸ். பிறுப்பிறு பத்தாப்பேன்னா வாங்கிட்டானுங்க. எவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்குமாடா. அதை வாங்கலை கைஸ், சாரி. அதாவது அது வந்து எங்கே இருந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. ஷப்பி கைஸ் செம்மையாக இருக்குது. ஸோ நான் பேஸ் லாக்கில் இருக்கேன். பேஸு பயமாக இருக்குது கைஸ். ரீபர்ட் பண்ணியா நம்ம ரீபர்ட் பண்ண நம்ம பேஸு லாக் டைம் வந்து செம்ம அதிகமாகும் கைஸ். கைஸ் அது வந்து 20K தான், 25K கைஸ் அது அந்த இது. ஸோ நம்ம மேக்ஸிமம் 30K கையில் வச்சுருந்தா நம்ம நல்ல பிரெயின் ராட் வாங்கணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ பிறுப்பிறு பத்தாப்பே போதா. ஏன்னா நான் அது வாங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரீபர்ட் பண்ண என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ 70 செகண்ட்ஸ்னா அடுத்து 70 செகண்டா அடுத்து வந்து நான் வந்து அதனால் பேஸ் அன்லாக் பண்ணுறப்ப கைஸ் 100 செகண்ட் 100 செகண்ட் போவோம். ஸோ அதுதான் வந்து அட்வான்டேஜ். இப்போ பாருங்க இது 70 செகண்டா அடுத்தது 100 செகண்ட். இங்கே பார்த்தீங்க என் பேஸுக்குள்ளே ஒருத்தவன்னா அவன் வந்து திடீர்னு தான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால அவன் வந்து செத்த மாதிரி கிடைக்கும். அவன் சேவலை ஜஸ்ட் அவன் ரீஸ்பாண்ட் பண்ணி வெளியே போயிட்டான், அவ்வளோதான். ஸோ நான் இதுலேயுமே சொல்கிறேன், என்னோடய பழைய சேனல் ஏஎல்ஜி கேம்ப்ளே தான், இதுவும் ஏஎல்ஜி கேம்ப்ளே தான். அதே சப்ஸ்கிரைபர் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கொடுங்க, காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நம்பி நான் திருப்பியும் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணி புதுசாக. ஸோ ஆரத்தில் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கேஷ் வந்து வச்சுட்டு இருக்கோம். வேறு ஏதாச்சும் பார்த்துலாம். ஹாப்பி கேஷ் 22K நினச்சா வாங்கலாம். பட் ஆனால் பிறு பத்தாப்பேன் உன்னை தான் கேஸ் வாங்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி உன்னை நான் வாங்கிட்டேன் கைஸ். 1.2K இல்லை அதுக்கு மேலேயே கொடுக்குறான். அது வந்து கடைசியாக அந்த ரவுண்ட் டப்பாக வாங்கினேன். என் பேர் கூட என்னன்னு தெரில. போனிச்சா பனால்டோ என்னமோ போட்டிருக்கு கைஸ். அப்போ தப்பே பேஸ் வந்து லாக் பண்ணிடுறேன் 70 செகண்ட். ஸோ என்னன்னா நீங்கள் 100 செகண்ட் ஏன் லாக் பண்ண போது கேஸ் உங்களுக்கு அது ஏதோ ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீ எங்கே வேணால் எவ்வளோ நேரம் வேணால் சுற்றலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் பேஸை நினச்சி பயப்பட வேணாம். இது வந்து 22K இப்போ நினச்சா அது வாங்கினா நினச்சா வாங்கினா இல்லை, இப்போ வாங்கவே போகிறேன் நான். அதுக்குள்ளே நினச்சா வாங்காமல் இருந்தால் சரி கேஸ். நம்ம வந்தாலே முதல்ல வாங்கிடணும் கேஸ், இல்லைன்னா சல்லுன்னு வாங்கிடுறானுங்க. அதை சொல்கிறதுனா பார்த்தீங்க வாங்கிட்டானுங்க அதை கேஸ். நான் வந்து வேறு ஒருத்தன் வாங்கினா அதை வாங்க மாட்டேன். ஏன்னா அவனே பஞ்சத்தில் அடிப்பட்டு வாங்கியிருக்கான் கஷ்டப்பட்டு. நம்ம எதுக்கு கேஷ் இவன் வந்து என்னோடய இதை திருட ட்ரை பண்ணுறானா இல்லை அவன் பேஸுக்கு போகிறான். நான் பேஸை வந்து ஓகே 24 செகண்ட் இருக்குது கேஷ். அப்போயே நான் பேஸுக்கு வந்து ரொம்ப தூரம் போக மாட்டேன், தூரத்துலேருந்தே பார்த்துட்டு வந்துடுறேன் மொதல். ஓகே 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 கேஷ். இந்த புரு பத்தாப்பே செம்ம கேஷ். நாங்கள் 7.5K 10K கிட்ட கொடுப்போம் கேஷ். ஸோ நான் எப்படி 9 மில்லியன் எடுத்தேன் கேஷ். இதை போது கேஷ் எதான் கேஷ் வாங்கணும். வாங்கடா வாங்கிட்டேன் கேஷ். எஸ் இப்போ நான் இதை வாங்கிட்டேன். இப்போ பாருங்கள் சல்லு என்ன காசை கொடுக்கும் பாருங்கள் கேஷ். பம்பினி கொஸ்டினி கேஷ் இது பேர். இது இன்னும் பிறு பத்தாப்பேன் செம்மையாக இருக்குது கேஷ், டக்கராக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீபர்ட் பண்ணி 70 செகண்ட் ஆக்கி நான் நிறையா அப்டேட் பண்ணுறேன். ஏரியா பீக்கில் நான் உட்காந்துருக்கேன் இப்போ. அடுத்தது வந்து இவன் வேணாம் கேஷ், இவன் வேணாம். நல்ல பிரெயின் ரோட்டாக வந்தால் சரி. யாரா மறிச்சான் கேஷ். இவன் எதுக்கு என்ன அடிக்கிறான்னு தெரில. மாங்காய் மாடேன்னு கேஷ். என்னை இவன் என்ன பண்ணலான்னு நினைக்கிறான். என்னை அடிச்சு என்னோட திருடலான்னு பார்க்குறானுங்க. ஓடுறா பேஸுக்கு ஓடுறா கேஸ். கேமரா சாரி கேஸ், கேமரா மாதிரி வைக்கிறேன். இவனை சும்மா விட கேஸ். நான் பிளேஸ் லாக் பண்ணிட்டு நான் அப்படியே நிறைய வெப்பனை வாங்கி இவனை நீங்கள் செய்யலை பாருங்கள், இவன் கேம் விட்டு ஓடி போயிடுவான் கேஸ்.
கேம் விட்டு ஓட வைக்கிறேன் அவனை. ஓகே பேச திருப்பி லாக் பண்ணிடலாம். தம்பி நீ என்னோட எடுக்க ரொம்ப நேரம் ஆகும்டா. ஸோ அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஸோ என்னை திருடுவேன் நினச்சி கூட பார்க்க அப்பாங்க. நாங்கள் விட்டுட்டு பீஸா கூட வெளியே போகலாம். நான் ஏன் வெளியே போய் திருப்பி இல்லைன்னு வந்து அங்கே லைட்டுக்கு ரிச் ஆயிடுச்சு. பாருங்க எப்பிக் கேஸ் எப்பிக். இதை வாங்கிறதுக்கு வருவானுங்க. அதுக்குள்ளே நான் வாங்கிடுறேன். அதை ஷாப்பில் என்னையா இருக்குது. இது வந்து ஸ்பீட் கேஸ். இது ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறம் வரவனுங்களுக்கு ட்ராப்பு, அப்புறம் கிராவிட்டி கோலு. கைஸ் அவனை போகிறதுக்கு நான் லேசர் கன்று வாங்கியிருக்கேன். அப்போண்ணா கைஸ் லேசர் கன்னு சும்மா பேட்டில் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அது வந்து செம்மையாக இருக்கும். ஸ்பீட் நல்லா ஸ்பீடாக ஓடலாம். அது வந்து செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி ஆக்கி விட்றோம். நம்ம அதுக்குள்ளே ஈஸியாகவே நம்ம வந்து இது பண்ணிட்டு வந்துடலாம். திருடி இது வந்துடலாம். ஸோ இது எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு தெரில. இனிமேல் வந்து அட்டாக் பண்ணலாம் போல். எஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அவனை அட்டாக் பண்ணிட்டேன். செம்மையாக அடி வாங்கினா அவனை அடிக்க வர நான் வந்து இந்த இல்லை அந்த லேசர் கண்ணை பாய்ச்சனால அவனை என்னை அடிக்கக்கூட முடியல. நான் உள்ளே இருந்து அவனை ட்ரோல் பண்ணிக்கிட்டுருங்க. டே நானா ப்ரோடா ப்ரோ. ஓகே கேஸ் வந்துட்டேன். அவனை அட்டாக் பண்ணிட்டு அவன் எங்கே போனானே தெரியல. கேம் விட்டு இல்லை நான் சொல்ல கேஸ். நம்ம அடிக்கிறதெல்லாம் அவன் கேம் முடியல கேஸ். இதுதான் பேஸு. வாடா வெளியே வந்தோன்னா கந்தரமாக ஆக்கி விட்றேன்டி. அந்த பயத்துலலாம் உள்ளே இருக்கான். சாதாரண இதுக்கான இப்போ பில்டப் கொடுத்தேன். அங்கே தூரத்தில் வந்துச்சு கேஸ். நானும் சரியான பிரெயின் ரோட் நினச்சேன். அதெல்லாம் நூ பிரெயின் ரோட்டு. சரியான பிரெயின் ரோட் போகுது. பட் வாங்க முடியாது. ட்ரை பண்ணுவோமா கேஸ். ஸோ இது வந்து லயன் சொல்ல நம்ம வாங்க முடியாது கேஸ். நிறைய காசு வேணும். நீங்கள் திருப்பி வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு யாராச்சும் வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான். ஓகே கேஸ். ஸோ இப்போ வந்து செம்மையான ஏதாச்சும் பிரெயின் ரோட் போகுது கேஸ். ஆனால் வாங்குற அளவு காசு இருக்கா? காசு இருக்குது. வாங்கிடுச்சு. டே எனச்சும் வந்தீங்க சுற்றுவோண்டா அதுலே. நான் ப்ரோடா ப்ரோ. அங்கே இப்போ ஏரியா டாப். ஆனால் இப்போ ஏரியா டாப்லேயே நம்ம தான் போகலான்னு நினச்சேன். போக முடியல கேஸ். நம்ம ப்ரிப்பேர் 10 பேர் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா செம்ம காசு கொடுக்குது. ஸோ இது வச்சே நம்ம வந்து ஓட்டிடலாம். அதாவது ஒரு 3 மில்லியன் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பிரெயின் ராட் வாங்குவேன் கேஸ். ஸோ பேசிக்கான பிரெயின் ராட்லாம் விட்டு எப்பிக் லெஜெண்டரியான பிரெயின் ராட்லாம் வாங்கி போடுவேன். ஓகேவா? ஸோ எஸ் நான் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இதுபங்க எப்பிக் வாங்கடாத. நான் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து காமனாக இருந்தால் விட்டுட்டு இப்போ எப்பிக் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டுருக்கேன் கேஸ். ஸோ அப்போ தான் ஈஸியாக நம்மளால் காசு சேர்க்க முடியும். ஓகே கேஸ். அந்த சிம்பான்சி நீ மட்டும் எப்படியாச்சும் வாங்கிடணும். என் ஆசை அதை வாங்கி வைக்கணும்னு. அது திருடி கைஸ். கைஸ் மில்லியன் கைஸ். செம்ம காசு கொடுக்கும் கைஸ். கைஸ் நம்ம வாங்கிட்டாங்க கைஸ். கைஸ் நம்ம வாங்க மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் அது வந்து திருட மாட்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ அது ஏன்னு வந்து சொல்லுங்கள். அது ஏன்னு வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து நான் தான் வந்து சாரி கைஸ். நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்குகிறோம். ஸோ நம்ம எதுவுமே திருட மாட்டிக்கிறோம். எதையாச்சும் வந்து திருடலான்னு அந்த மின்னுக்குள்ள வந்துட்டு பிளான் போட்டு நம்ம கன்னை வச்சுன்னா அவனை நான் கண்ட்ரோல் பண்ணி அவனை நான் எடுக்க போகிறேன். கண்டிப்பாக எடுத்துட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான். நம்மளோட எடுக்க கண்டிப்பாக வருவான். வரட்டும். அதாவது அவனோட எடுக்கே அவன் வருவான். நம்ம தான் ரீபட் பண்ணிடுவோம். நல்ல நம்ம தான் 100 செகண்ட் இது பண்ண போகிறோம். எஸ் இருங்க. நான் ரீபட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்க. இப்போ நான் போயிடுறது என்ன ஆகுறது. இப்போ நான் என்ன இதெல்லாம் பிரெயின் ராட் வந்து எத்தனை செகண்ட் வந்து ஓடுதுன்னு நான் வந்து பார்த்துக்கிறேன் கேஸ். ஓகேவா? பிரெயின் ராட் எத்தனை செகண்ட்? 13 செகண்ட். திறந்ததுக்கப்புறம் கன் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன். உள்ளுக்கு போய் கன் போட போகிறேன். போடுற பீகனை கைஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இது அவனோடே இல்லை கைஸ். ஆளே காண போயிட்டான் கைஸ். அது கேம் விட்டே வெளியிட்டான் போகலாம். நான் சொன்னல கைஸ் கேம் விட்டே வெளியாவானுங்கன்னு. அவன் செம்ம லெஜெண்டரியானலாம் வச்சுருந்தான்.
அவன் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கானா, நான் பீகன் போட்டோன்னே அவனை எல்லாம் போயிடும். ஏன்னா ஒரு ட்ரிக்கு கேஸ், நீங்கள் நீங்கள் ஒரு வேலை நீங்கள் யாராச்சும் எடுக்கும் போது நீங்கள் வெளியேட்டிங்கன்னா அது உங்கள் கையிலேயே அது வந்துடும். எதுவுமே வந்து ஸ்டீல் ஆகாது. ஒன்று இப்போ வருவான் கேஸ், ஓகேவா? இல்லைன்னா அப்புறம் வருவான். நான் இருக்கிற இடத்துக்கு நிறைய பிரெயின் ராட் வாங்கி போடணும். நான் வந்து லூஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு பிரெயின் ராட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்ல பிரெயின் ராட் வர மாட்டேங்குது, அதுதான் ப்ராப்ளம். லாக் பண்ணிடுவோம் கைஸ். அவன் லெஜெண்டரியான பிரெயின் ராட் வாங்கினேன் கைஸ். அவன் கையில் ஏகப்பட்ட காசு இருந்ததுனால அவன் வாங்கிட்டான்ல. போடுறான் அவனை கைஸ். அவன் லேசர் கல்லில் போட்டேன். இப்போ நான் வாங்கினதே திருப்பி ஸ்டீல் பண்ண போகிறேன். ஓடு கைஸ், எனக்கு வந்துருச்சு. எஸ், என்னோட திடீர்வானுங்க போல கைஸ். நான் வேகமாக ஏறணும். அது என்னோடய பேஸை லாக் பண்ண கைஸ். லாக் பண்ணிட்டேன் கைஸ். அவன் சும்மா விட மாட்டேன். அவன் பிரெயின் ராட் எனக்கு வேணும் கைஸ், கண்டிப்பாக வேணும். ஏன்னா அது நான் காசை போட்டு வாங்கி அவன்கிட்ட காசு இருந்ததுனால திருப்பி அதே பிரெயின் ராட்டை வாங்கிட்டான் கைஸ். திருப்பி அவன் வாங்கிட்டான் கைஸ். அதனால நல்ல பவுஸ் பண்ணுற காரணம் யாராச்சும் வருவாங்களான்னு. ஒருத்தர் வந்தாலே வீடியோ போயிடும் கைஸ், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், வந்தாச்சு. ஸோ அடுத்து இன்னும் ஒரு பிரெயின் ராட் மட்டும் வாங்கிட்டு கேம் ப்ளே முடிச்சிடலாம் கைஸ். ஆனால் அவனை மட்டும் சும்மா விட மாட்டேன். என் பிரெயின் ராட் எடுத்துட்டான் கைஸ். இதை நான் விற்க போகிறேன். இது கொஞ்சம் கூட காசு கொடுக்கல. ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையோட பெருசாக கொடுத்துச்சு, ஆனால் இப்போ அவ்வளோ கொடுக்கல. அவன் லேசர் கன்னை போட்டு நான் பாருங்க. இப்போ நான் வந்துட்டு நான் வாங்கின அதே பிரெயின் ராட் ஸ்டீல் பண்ணுறேன்டா. ஏன்னா அது ஏன் பிரெயின் ராட்டு, அது நான் வாங்கினேன். நான் வந்துட்டு காசு அடித்து திருப்பி அவன் வாங்கிட்டான். எஸ், நான் வரதுக்குள்ளே அவனோட முடிஞ்சிடும் போல். அது என்னோடய லாக்கு பேஸ் வந்து அன்லாக் ஆகிரும். வேணாம், ஏதாச்சும் லெஜெண்டரியாக வந்தால் வாங்கலாம். எதுவுமே எப்பிக் போகுது கைஸ். போச்சு. நான் என்ன பண்ணேன், பட்டுன்னு வாங்கிட்டேன். டால்பின் நீனி வாடி வா ஒன்றை தான் தேடுறேன். வாங்கிட்டேன். முதல்ல பேஸை லாக் பண்ணணும். ஏன்னா நான் வந்து செம்ம வேல்யூ தான் வச்சுருக்கேன், அதுதான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த பிரெயின் ராட் வாங்கிச்சு. ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து போடுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ALG கேம் பிளே இஸ் ப்ரோ பிளேயர் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் ஆல் த வேர்ல்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பாய் கேஸ், பாய். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.